ஆமாம், ஆண்டோடைய வார்த்தை கேட்குறோம், அதன்படி செய்கிறோமா என்று நம்ம பார்க்குறோம். இந்த மாதம் அப்படி நம்ம நிதானிக்கிற ஒரு மாதம். கேட்டேன், எனக்கு ஒன்று என்ன வந்துருச்சு? பயம் வந்துருச்சு. நல்ல வார்த்தை சொன்னால் பயம் வருமா? அப்போ ஏதோ பயமுறுத்த மாதிரி என்ன வந்திருக்கு? இந்த மாதம் கூட உங்களுக்கு நிறைய காரியங்கள் உங்களை பயமுறுத்தலாம். பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும். 2 பேக்கு வாங்கினாலுமே 1500 வந்துருச்சு. 2 பிள்ளைகளுக்கு, ஒரு பிள்ளைக்கு 2 பிள்ளைக்கு பேக் வாங்குறதுக்கே அவ்வளோ கஷ்டம். அப்படி தானே? எவ்வளோ செலவு வரப்போகுதோ, ஃபீஸ் எவ்வளோ கட்டணுமோ, பிள்ளைகளுடைய காரியத்துக்கு எவ்வளவு செய்யணுமோ. இந்த மாதத்து நிறையா நீங்கள் பொருத்தனைகள் பண்ணியிருக்கலாம், நிறைய தேவைகள் இருக்கலாம். ஆனால் இந்த வருஷத்தில் உங்கள் தேவைக்கு மிஞ்சி, உங்கள் கையில் இருக்கிறத மிஞ்சி உங்களுக்கு செலவுகள் என்ன செய்யலாம்? இருக்கலாம். அடுத்த மாதத்தை எப்படி நான் தாட்ட போகிறனோ, அடுத்த மாதத்தை நான் எப்படி சமாளிக்க போகிறனோ, எனக்கு எப்படி இருக்கு? பயமாய் இருக்குன்னு சில பேர் சொல்கிறத நம்ம கேட்டு இருக்கிறோம். எங்க சொல்கிறாரு, உங்களுடைய வார்த்தை நான் கேட்கும்போது எனக்கு பயம் உண்டாயிற்று. வருஷங்களின் நடுவில் உங்களுடைய கிரியை என்ன செய்யுங்க? உயிர்ப்பிங்க. அல்லேலூயா. அப்போ இதுக்கு முன்னாடி என்ன இல்லை? உயிர் இல்லாத நிலைமையில் இருக்கு. வருஷத்தின் நடுவில் வந்துட்டோம். இந்த வருஷத்தில் நடுவிலையாவது எங்களை என்ன செய்யுங்க? உயிர்ப்பியும் ஆண்டவரே. நம்ம ஆண்டவர் உயிர்ப்பிக்கிற ஆண்டவர். கைகளை தட்டி சொல்லுங்க, எங்க ஆண்டவர் உயிர்ப்பிக்கிற ஆண்டவர். ஏன்னா அவர் உயிரோடு இருக்கிறவர், செத்து போனவர் அல்ல. உயிரோடு இருக்கிறவர், நம்மளையும் உயிர்ப்பிக்க செய்கிறவர். வருஷங்க நடுவில் எங்களை உயிர்ப்பியும், அதை விளங்க பண்ணும். அல்லேலூயா. வருஷத்தின் நடுவில் நம்மளை உயிர்ப்பிக்கிறத என்ன செய்ய போகிறார்? நிரூபித்து காட்ட போகிறார். அதுக்கு நீங்கள் ஆயத்தமா? ஸ்தோத்திரம். நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கை. சரிங்களா? ஏசா யாக்கோபை பார்த்து சொன்னா, அவன் பெயர் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். அவன் பேர் எப்படியோ அப்படிதான் அவனும் இருக்கிறான். நம்ம பேர் எப்படி இருக்கிறோமோ அப்படியே இருக்கிறோமா? நீங்க எப்படி இருக்க விரும்புறீங்களோ, இந்த வருஷத்தின் நடுவில் உங்களை அப்படியாக இருக்க கர்த்தர் என்ன செய்கிறார்? விரும்பி இருக்கிறார். ஆமென். உங்களை அப்படியாக மாற்றுவார். வருஷத்தின் நடுவில் நம்ம வந்திருக்கிறோம். இந்த வருஷத்தில் கர்த்தர் நம்ம பெரிய காரியம் செய்வாராக. நம்மளை உயிர்ப்பிக்கிற ஆண்டவர். நம்மளை மட்டுமல்ல, நம்முடைய பொருளாதாரத்தை என்ன செய்யணும்? உயிர்ப்பிக்க வேண்டும். ஆலயத்துக்கு வரும்போது ஸ்தோத்திரம், நிறைய வந்திருக்கிறீங்க. எத்தனை பேர் பரிசுத்த வேதாமத்தை கொண்டு வந்திருக்கீங்க? கொண்டு வந்தவங்களை அப்படியே எடுத்து காட்டுறீங்களா? பைபிளை கொண்டு வந்தவங்க, படிக்க தெரிஞ்சவங்க, ஸ்தோத்திரம். நல்ல பைபிள் கொண்டு வந்தால் நல்லா மேலே தூக்கி ஸ்தோத்திரம். பரவாயில்ல, ஸ்தோத்திரம். நிறைய பேர் கொண்டு வந்திருக்கீங்க. ஒரு சிலர் கையை மட்டும் கொண்டு வந்திருக்கீங்க. செல்லு கொண்டு வந்திருக்கீங்களா? அப்படி இருந்தால் ஓரளவில் மன்னிக்கலாம். ஏன்னா கண்ணு எழுத்து சின்னதாக இருக்குன்னா அதுக்கு செக் பண்ணி என்ன செஞ்சிடணும்? கண்ணாடி போட்டுட்டா உங்களுக்கு என்னைக்கு கண்ணுக்கும் பாதுகாப்பு தான். நீங்கள் அதுக்காக செல்லையே பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற பவர் இன்னும் என்ன செய்யும்? குறைஞ்சி போகும். நீங்கள் அந்த குறிப்பிட்ட வயசில் எல்லாத்துக்கும் வர்றது தான். சரிங்களா? அதனால ஒரு செக் பண்ணி ஒரு கண்ணாடி போட்டு பைபிள் படித்தா உங்கள் கண்ணுக்கும் பாதுகாப்பு. நீங்கள் சர்ச்சுக்கு வரும்போது நல்ல கௌரவமாக கொண்டு வரலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சில பேர் படிக்க தெரிஞ்சவங்க பைபிள் வச்சுட்டு வர்றீங்க. வேதம் சொல்லுது, நீ ஆலயத்துக்கு போகும்போது வெறுங்கையோடு என்ன செய்ய வேண்டாம்? போக வேண்டாம். ஆலயத்துக்கு வரும்போது எப்படி வரணும்? வெறுங்கையோடு என்ன செய்யக்கூடாது. இதை நாம் கேட்குறோமோ இல்லையோ, புறஜாதிகள் கேட்குறாங்க. அவங்க கோயிலுக்கு போகும்போது வெறுங்கையாடாவது போகிறாங்க, பார்த்துருக்கீங்களா? ஒரு பக்கையும் போகாது. எல்லாரும் அவங்களால முடிஞ்சதை என்ன செய்வாங்க? வாங்கிட்டு போவாங்க. தேங்காய், வாழைப்பழம், என்னென்ன பத்தி சூடம், எது அவங்களுக்கு மனசு வருதோ அவங்க என்னால் முடியுமோ என்ன செய்கிறாங்க. ஆனால் இங்கே மட்டும்தான் கைவீசு, அம்மா கைவீசு, கடைக்கு போகலாம் கைவீசு. பைபிள் கொண்டு வராத கிறிஸ்தவ என்ன கிறிஸ்தவன்? பாஸ்டர் மனசுல எல்லாம் பதிஞ்சு வச்சிருக்கிறேன். சந்தோஷம்தான், ரொம்ப சந்தோஷம். ஆனால் அப்புறம் ஆலயத்துக்கு வரும்போது வேதாமத்தை என்ன செய்யணும்? கொண்டு வரணும். ஒரு 4 கிறுக்கணும். நாங்கள் வசனத்தை சொல்லும்போது அது தெரிஞ்ச வசனமாக இருந்தாலும் ஒரு 4 வரி இருக்குன்னா அதில் ஒரு வரி ஒரு வித்தியாசமாக உங்களை காட்டும். உங்களுக்கு வித்தியாசமாக காட்டும். நீங்கள் பலமுறை அதை படிச்சிருக்கலாம், ஆனால் ஒரு நாள் செய்தியில் அது அந்த வரி உங்களுக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஒரு வார்த்தை உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும்.
விளங்காத காரியங்கள் விளங்காமலேயே போகட்டும், விளங்குற காரியத்தையாவது விளங்கிக் கொள்ளுங்க. இங்க இந்த மனுஷனை பல விதத்துல சுகமாக்கின ஆண்டவர் இவனை கையை பிடிச்சு ஊருக்கு வெளியே கொண்டு போகிறார். ஊருக்கு வெளியே கொண்டு போகிறார். ஏன் அங்க சுகமாக்க கூடாதா? எங்க சந்தித்தாரோ அங்க சுகமாக்க முடியாதா? இல்ல சுகமாக்கினா போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுமா இயேசுவ? எதுக்கு நீங்க இங்க சுகமாக்கின யாராவது சொல்றாங்களா? இல்ல. ஏன் கிராமத்தை விட்டு வெளியே அவரை கொண்டு போகிறார்? உன்னை தனிமைப்படுத்துவதற்காக அல்ல, நீ தனித்தனவுமாய் வாழுவதற்காக. ஹல்லேலூயா. நீ தனியாய் இருப்பதற்காக அல்ல. தேவன் தனிமையாய் இருப்பவர்களை ஒரு நாளும் என்ன செய்யறதில்ல. அந்த ஒண்டியாய் இருக்கிறவங்களுக்கு ஐயோன்னு தான் வேதம் சொல்லுது. உன்னை தனிமைப்படுத்துவதற்காக அல்ல, தனித்தன்மையாக மாற்றுவதற்காக, உன்னை மேன்மைப்படுத்துறதுக்காக தான் கர்த்தர் உன்னை கரம் பிடித்து வெளியே கொண்டு போகிறார். ஒருவேளை அந்த பிறவி குருடனை போல நீங்களும் நானும் இருந்து ஒருத்தரை நம்ம கையை பிடிச்சி கூட்டுக்கிட்டு போனாரா போவோமா? அவர் யாருன்னு நமக்கு என்ன செய்யாது, தெரியும். அவர் யாருன்னே தெரியாது நமக்கு. வழக்கமா நம்மளை கை கொடுத்து கூட்டு போற ஒருத்தர் இருப்பார். அவர் கை தெரியும், அவருடைய உணர்வு, அவர் தொட்ட உடனே அவருடைய உணர்வை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், நம்ம வந்து புரிஞ்சுக்கிடுவோம். ரெண்டாவது அவங்களுக்கு பார்வை கம்மியாக இருந்தாலும் செவித்திறன் எப்படி இருக்கும், ரொம்ப தெளிவாக இருக்கும். அவங்களுக்கு ரொம்ப தெளிவாக இருக்கும். இவர் யாருன்னு தெரியல, ஆனால் ஒன்று தெரியுது, இவரை சுகமாக்கும்படி தொடும்படி கொண்டு வந்தாங்க. தொட்டு இப்படி கண்ணில் கை வச்சார்னா சுகமாயிரும். இல்லை, வார்த்தை சொன்னால் போதும். ஒரு வார்த்தை சொன்னால் செத்து போனவங்க உயிரோட வரலையா? ஒரு வார்த்தையில கடலும் காற்றும் கடலும் நிக்கலையா? நினைச்சா இல்லையா? அப்படி ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம், நீ பார்வை அடையவாயாக. ஒரே வார்த்தை முடிச்சு போச்சு. கையை பிடிச்சி மெனக்கட்டு ஊருக்கு வெளியே கொண்டு போய் எவ்வளவு தூரம் போனார் நமக்கு தெரியாது. ஆனா ஊருக்கு வெளியே போனார். எவ்வளவு தூரம் போனார்னு தெரியாது நமக்கு. ஆனா என்ன செய்தார்? ஊருக்கு வெளியே இயேசு அவன் கையை பிடிச்சிட்டு வெளியே போகிறார். இன்னைக்கு தேவன் உங்களை கைப்பிடிச்ச நோக்கம் உன் பழைய பாரம்பரியத்தை விட்டு வெளியே வரும்படியாக, உன் பழைய சாபங்களை விட்டு வெளியே வரும்படியாக, உன்னுடைய பழைய கலாச்சாரத்தை விட்டு வெளியே வரும்படியாக, உன்னுடைய பழைய சூழ்நிலையை விட்டு வெளியே வரும்படியாக கர்த்தர் உன்னை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஏனென்றால் உன்னை தனிமையாக்குவது தேவ நோக்கம் அல்ல. உனக்கு ஒரு அற்புதம் செய்யணும், நீ தனித்தனமாய் வாழணும். அதற்காக தான் கட்ட கொண்டு வந்திருக்கிறார். கொஞ்சம் தூரம் வந்தோன்னதுல முடியாத ஒரே ஓட்டம் மறுபடியும் உள்ள போய் விழுந்துக்கிறது, மறுபடியும் உள்ள விழுந்துக்கிறது. இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கீங்களா? இப்ப வெளியே கொண்டு போயிட்டார். கொண்டு போன உடனே அவர் கண்கள் மேல கை வச்சு என்ன செய்யறாரு? அந்த வசனம் வாசிங்க. அவனை பின்பு அவர் மறுபடியும் இல்ல மத வசனம் 24. அவன் ஏறிட்டு பார்த்து, அது 23ஆம் வசனத்தில் நம்ம அது பார்க்குறோம். 24ல் என்ன பார்க்குறோம்? என்ன பார்க்குறோம்? ஆமாம், கேட்குற ஏதாவது தெரியுதான் கேட்குறார். அந்த பார்வையற்றவன் சொல்கிறான், நடக்கிற மனிதர்களை யாரை போல பார்க்குறேன்? மரங்களை போல பார்க்குறேன். கொஞ்சம் யோசிங்க. இவன் பிறப்பிலிருந்தே குருடன். இவனுக்கு மரம் எப்படி இருக்குன்னு தெரியாது, மனச பயபோல எப்படி இருக்குன்னு இவனுக்கு தெரியாது. பார்வையற்றவனுக்கு எல்லா நேரமும் இருட்டுதான். ஆமா இல்லைங்களா? எந்த நேரமும் இருளுதான். அது பகல் சித்திரை மாசம் 2 மணி ஆனாலும் அவனுக்கு இருட்டுதான். அமாவாசை இருந்தாலும் அவனுக்கு இதுதான் இருட்டுதான். ஏன்னா அவனுக்கு வெளிச்சம் இல்லை. எல்லா நாளும் ஒண்ணுதான். இன்னைக்கு மனக்கண்ணை பிசாசு அநேகருக்கு என்ன பண்ணி வச்சிருக்கிறான்? குருடாக்கி வச்சிருக்கிறான். பைபிள் கையில இருக்கு, படிக்கிறாங்க, சத்தியத்தை அவன் காது கேட்குது, ஆனா கீழ்படுகிறது இல்லை. இன்றைக்கு இந்த வெளிச்சம் இல்லாதவர்கள் உலகத்தில் செய்கிற சாங்கியமும் இயேசுவின் நாமத்தில் செய்வார்கள். நான் போன வெள்ளிக்கிழமை தர்மபுரிக்கு போயிருந்தேன். மேரேஜ், அது கிறிஸ்துவ தலைவர், சாபனத்துவ தலைவருடைய மகனுடைய கல்யாணம். அப்போ நான் நேரத்தில் அங்கே போயாச்சு. அதுக்கப்புறம் ரூம்பு போட்டிருந்தாங்க. அந்த ரூமில் போய் தங்கியாச்சு. அங்கே பெரிய பெரிய ஆட்கள், எங்கள் சாபனத்தில் இருக்கிற கமிட்டியெல்லாம் இருந்தாங்க. அந்த கமிட்டியில் நான் போய் ஜாயின்ட் ஆகிட்டேன். பேசிகிட்டு இருக்கும்போது எல்லாம் ஆளுக்கு ஒரு வார்த்தை பேசிகிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், இது யார் திருமணம்? நம்ம தலைவர் திருமணம் மகன். அவர் கிறிஸ்தவரா இந்துவான்னு கேட்டேன்.
என்ன பாஸ்டர் இப்படி கேட்குறீங்க, கிறிஸ்துவர் தானே? சரி, புறஜாதிகள் வைக்கிற அதே மூர்த்த நாளில ஏன் வைக்கிறான்? யதார்த்தவாதி வெகுஜன இப்படி பேசி பேசி நிறைய பொல்லாப்ப சம்பாரிச்சுக்கிட்டோம், இன்னும் சம்பாரிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஏன்னா இது பொறப்பிலே வந்தது, இது அவர் சீக்கிரத்தில் போகாது. நீங்கள் நேசித்தாலும் சரி வெறுத்தாலும் சரி என்னுடைய சூழ்நிலை அதுதான். விளங்குதுங்களா? அப்போ எங்கள் ஜேம்ஸ் ஐயா உங்களுக்கு எல்லாம் தெரியும், இங்கே வருவார். அவர்கிட்ட கேட்டேன், ஐயா இவர் கிறிஸ்தவரா இல்லை இந்துவான்னு. கிறிஸ்தவர் பாஸ், ஏன் இப்படி கேட்குறீங்க ஜானா அப்படின்னாரு. இல்லையா, இது மூர்த்த நாள். ஏன்னா வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமையும் நிறைஞ்ச மூர்த்தமாக அதுவும். நான் மதுரையிலிருந்து தருமபுரி போக வரைக்கும் இப்போ எல்லா மண்டபத்திலும் ஜெயன் இருக்கு, சீரியல் லைட்டு பயங்கரமாக வெளிச்சம் போட்டுருக்கு. அதே டயத்தில் தான் அந்த மூர்த்த நாளில் தான் இவர் என்ன செய்கிறாரு. அப்போ செய்கிறதெல்லாம் உங்கள் இஷ்டத்துக்கு செஞ்சுட்டு கடைசியில் ஏசு என்ற பேர் வச்சுக்கிறது. போனால் போகட்டும் ஒரு ஜபம், ஆரம்பத்தில் ஒரு ஜபம், முடிக்கும் போது ஒரு ஜபம். இதுக்கு பேர் என்னதான்? கிறிஸ்தவ திருமணமாமா. யாரை ஏமாத்துறது? உன்னை கர்த்தர் கையை பிடிச்சு வெளியே கொண்டு வந்து விட்டார், ஆனா மறுபடியும் எங்க போய் விழுந்துக்கிற? ஆமா ஆமா. அந்த நாளை யாரு குறிச்சது? யாரு சொன்னது? சித்திரை மாசம் ராகு நேரத்தில் வெய்யா கல்யாணத்தை. ஒரு தம்பி கிட்ட சொன்னார் ஒருத்தர், தம்பி இங்க நீ வீடு கட்டணும்னா உன்னைக்கு தெற்கு திசை என்ன செய்ய முடியாது, தெற்கு திசைக்கு வாசல் விடவே முடியாது, அது ஆகாது. அவர் வந்த ஜோலி வேற ஜோலி, அந்த ஜோலி மட்டும் பார்த்துட்டு போகணும்ல. இவர் அதுக்கு அடுத்தபடியா ஒரு வர்றாரு, தெற்கு திசை பார்த்து வீடு கட்டக்கூடாது, கட்டுனா நல்லா இருக்காது, கிழக்கு பார்த்து தான் கட்டணும். கிழக்கு இடம் சின்ன இடம், தெற்கு வடக்கு அது லேண்டு, தெற்கு வடக்கு இடம். அப்போ தெற்கு வடக்கில் வீடு கட்டினா தான் கரெக்டாக இருக்கும், கிளை மேற்கில் கட்ட முடியாது, இடம் இல்லை, அப்படி கட்டக்கூடாது. சரி கட்டினா என்ன ஆகுன்னா அதுக்கு பதில் இல்லை. அப்போ நான் சொன்னேன், நீ வாஸ்த நம்புறதா இருந்தால் இவர் சொன்ன மாதிரி செய்ய, இல்லை ஆண்டவர் நம்புறதா இருந்தால் உனக்கு என்ன இடம் இருக்கோ அது வேஸ்ட் ஆக்காமல் இடம் கட்டிக்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு முன்னாடியே, அதெல்லாம் ஒன்றுமில்ல, நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள், அல்லேலூயா. நாங்கள் யார் பிள்ளை? யார் பிள்ளை? ஆண்டவருடைய பிள்ளை. நாங்கள் அதை ஒன்றும் பார்க்க மாட்டோம், நாங்கள் இந்த இடம் தான் அமைப்பு, இதில் தான் நாங்கள் கட்டுவோம் சொல்லிட்டோம். விளங்கு தான் சொல்லுவோம் உங்களுக்கு. நான் அப்போ போனவங்க சொன்னேன், இன்னும் 2 தம்பிக்கு இருந்தாங்க, தம்பி இந்த 4 திசை பொதுவாக 4 பெரிய திசை, 4 சின்ன திசை. ஏன்னா வடகிழக்கு தென்மேற்கு இப்படிலாம் இருப்பாங்க, அது ஒரு 4, இது ஒரு 4, 8. ஆனால் மெயின் 4 திசை. இந்த 4 திசை கடவுள் படைச்ச திசையா இல்லையா? கடவுள்லாம் படைச்சார். அப்போ கடவுள் படைச்சது உண்மையா இருந்தா 3 திசை மட்டும் நல்ல திசை, ஒரு திசை மட்டும் சரியில்லாமல் படைச்சிருப்பாரா? ஏன்னா அவங்ககிட்ட என்னல பாவம், சின்ன தம்பி தான், அவங்களுக்கு அந்த விவரம், அந்த அளவுக்கு விவரம் கழிச்சு அது தெரியாது. வாஸ்து என்ன சொல்றேன்னா, செய்யறதெல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு செஞ்சுட்டு கடைசியில் இயேசு ஜோம் பண்ணுங்கன்னு செய்யறதெல்லாம் ஆண்டவருக்கு அதுக்கு என்ன இல்லை, சம்பந்தமே இல்லை. கடைசியில் ஒரு ஜோம் பண்ணுங்க, இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி சுத்தகரிக்கும் போல ஒரு பெரிய போர்வை போட்டு மூடி வச்ச மாதிரி தான் அது. இங்க ஆண்டவர் கையை பிடிச்சு வெளியே கொண்டு வந்து விட்டார். அல்லேலூயா. கொண்டு வந்து கண்கள் மேல கை வச்சு ஜெபிக்கிறாரு. எப்ப என்னமா தெரியுதா அப்படின்னு. நடக்கிற மனிதர்களை மரங்கள் போ, இவன் மரத்தையும் பார்த்ததில்ல மனுஷனையும் பார்த்து. எப்படி தெரிஞ்சது அவனுக்கு? வேதம் சொல்லுது, மனிதர்களை மரங்கள் என்று பாவிக்குது. அவன் நீர்க்காலங்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இன்னைக்கு நிறைய பேர் கிராமத்தில் சொல்லுவது உண்டு, இந்த ஒரு கட்டை மூச்சு அடங்கிட்டோம், அப்புறம் பாரு நீ என்ன பாடுபடுறன்னு. இந்த ஒரு கட்டை மட்டும் இல்லாமல் போகட்டும் சொல்றாங்களே, இது கட்டையா? இல்லை. ஆனால் சொல்றது ஒரு கட்டை மட்டும் இல்லைன்னா பாரு நீ என்ன பாடுபடுவேன்னு. மனிதனை கட்டைக்கு ஒப்பனையாக அவர்கள் சொல்லுவார்கள். என்ன சொல்றன்னா, வேதமும் அதான் சொல்றதுக்கு, அவன் தன் தன் காலத்தில் தன் கனி என்ன செய்வான்? ஆமா, கனியை தப்பாமல் கொடுப்பான். ஆமென். மாதங்கள் மாறலாம், நாட்கள் மாறலாம், மாதந்தோறும் அது புது கனிகள் கொடுக்கும் என்று வெளிப்படத்தில் சொல்லியிருக்கு. அந்த மரம் என்ன கொடுக்குமாமா? மாதந்தோறும் புது கனி கொடுக்குமா. வருஷத்துக்கு கனி கொடுக்குற மரம் இருக்கா இல்லையா? வருஷத்துக்கு கனி கொடுக்குற மரம் இருக்கு. அப்புறம் 6 மாசத்துக்கு கனி கொடுக்குற மரம் இருக்கு. மாசம் மாசம் கொடுக்கறது இருக்கா? இருந்தா சொல்லுங்க, எனக்கு தெரியல. மீனாம்மா சொல்லுங்கம்மா.
மீனாமா தோட்டக்காரங்க நீங்க தான். ஒரு ஏதோ தோட்டம், நல்ல தோட்டம் கத்தர் கொடுத்துருக்கிறாரு. தேங்காய்ங்களா? தேங்காய் 40 நாளைக்கு தானே ஒரு வெட்டுன்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி வெட்டினா எல்லாம் இளநீ ஆயிருத. போன தடவை நாங்கள் வெட்டி ஒரு 10-30 இளநீ வேஸ்டா போச்சு. சரி, வெளிப்படுத்தல் இருக்கு, மாதந்தோறும் புது கனிகளை கொடுப்பார்கள். அல்லேலூயா. நம்மளையும் சொல்றாரு, நீங்கள் கனி கொடுக்கிறலாய் பாருங்க. என்ன கனி? அன்பு, சாந்தம், இச்சையடக்கம், இப்படி இருக்கு. இப்படி விதமான கனிகளை நாம வேதத்தில் பார்க்கிறோம். இங்க வெளியே கொண்டு வந்தார். ஒன்று, உங்களை என்னை கத்தர் வெளியே கொண்டு வருகிறார். எதற்காக? ஒரு அற்புதம் செய்வதற்காக, உங்களை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை செய்வதற்காக, உங்களை கொண்டு தேவ நாமம் மகிமைப்படுவதற்காக உங்களை வெளியே கொண்டு வந்தார். ஆபிரகாமை வெளியே கொண்டு வந்தவர், லோத்தை வெளியே கொண்டு வந்தவர், உங்களையும் என்னையும் கத்தர் வெளியே கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். அவன் நல்ல நிலைமையில் இருக்கும்போது அவனை வெளியே கொண்டு வரவில்லை, யாருக்கும் உபயோகப்படாதவனா இருக்கும்போது கத்தர் வெளியே கொண்டு வந்தார். அல்லேலூயா. இப்ப சொன்னா ஆண்டவர் கண் பார்வைக்காக 2வது முறை ஜெபிச்சதில்லை. வேதத்தில் கட்ட முடியுமா? 2வது முறை ஜெபிச்சதே, செத்துப்பான் லாசரை ஒரே வார்த்தை எந்திரிச்சு வாடானா வந்துட்டான். அவர் வார்த்தைக்கு அவள வல்லமே. ஆனா இங்க தடவை ஜெபிச்சு பிறகு கேட்கிறாரு, மரங்களை மனுஷர்களை போல காண்கிறேன். நீங்க சர்ச்சுக்கு வந்திருந்தாலும் ஞானசானம் பெற்றாலும் அநேகருடைய பார்வையில தெளிவில்லை. பார்க்கும்படி செய்வாரா? ஆண்டவர் சுகமாக்கிட்டால் தெளிவான சுகம்தான், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பார்த்துக்கிடுங்க. ஆகையினால மறுபடியும் ஜெபிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. ஜெபித்தார். அவன் கண்கள் ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் சுகமடைகிறான், தெளிவாய் கண்டான். நீங்க நடக்கிற வழி ஒரு தெளிவு இருக்கா? நீங்க ஆராதிக்கிற தெய்வத்து மேல ஒரு தெளிவு இருக்கா? நீ நம்புற இயேசு மேல ஒரு தெளிவு இருக்கா? வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் எல்லாம் அவர்தாயா அப்படி சொல்லக்கூடிய ஒரு தெளிவு நமக்கு இருக்கா? இல்ல சமயத்துக்கு தகுந்தாப்புல பேசுறமா? நேரத்துக்கு தகுந்தாப்புல பேசுறமா? 10 பேரு ஆண்டவர் அறியாதவங்களோட இருக்கும்போது அவங்களோட பேசும்போது அவங்களோட நீ ஒத்து போறியா? ஒரு தெளிவு இருக்கா? நீ நடக்கிற வழியில ஒரு தெளிவு, நீ நடக்கிற வழியில ஒரு தெளிவு இருந்துச்சுன்னா யாரு என்ன சொன்னாலும் நாம் என்ன செய்ய மாட்டோம், அது கண்டு கலங்கவே மாட்டோம். ஏன்னா நான் போற வழி தெளிவான வழி. கைகளை தட்டி, கைகளை தட்டி. நாங்க போற வழி எப்படிப்பட்ட வழி? தெளிவான வழியா, தெளிவான வழி. நீ சொல்ற மாதிரி அந்த வழியில என்ன இல்லை, ஒரு ஆபத்தும் இல்லை. அங்க பள்ளம் கிடையாது, அங்க மேடு கிடையாது, அங்க பெரிய ஆபத்துக்குரிய காரியங்கள் ஒண்ணுமே இல்லை. ஏன்னா எல்லாம் எங்களுக்கு தெரியும், நாங்க தெளிவான முறையில் போய்கிட்டு இருக்கிறோம். இந்த தெளிவு நமக்கு இருந்தால் இந்த மனுஷனுக்கு அற்புதம் நடந்த போல் நமக்கும் நடக்கும். ஆகார் ஆதியாகமம் 1 ஆதியாகமம் புஸ்தகம் 21:19 நீங்க பார்த்தீங்கன்னா, ஆகார் தண்ணீருக்காக குழந்தை அழுது கொண்டு இருந்தது. உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம் தான், படிக்க வேணாம், சொல்ற மட்டும் பாருங்க. ஆகார் காரியங்கள் அங்க ஆகார் சொன்னா, என்னை காண்கிறவரை நான் இவ்விடத்துல கண்டேன். நம்மளை காண்கிற தேவன் இயேசு எப்படிப்பட்டவர்? தேவன் எப்படிப்பட்ட? நம்மளை காண்கிறவர், நம்மளை பார்க்கிறவர். சில வீட்டில் பூஜை ரூம்னு வச்சிருப்பாங்க, 2 போட்டா வச்சிருப்பாங்க, அதுக்கு சின்ன தரை போட்டு வச்சிருப்பாங்க. வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அந்த தரையை மட்டும் திறந்து விட்டு பூஜைகள்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, தரையை மூடிட்டா சாமிக்கு கண்ணு தெரியாதாமா. அங்க வீட்டில் நடக்கிறது அந்த சாமிக்கு என்னன்னு தெரியாதா. இது அவங்களுடைய நம்பிக்கை, இது அவங்களுடைய நம்பிக்கை. நம்ம தேவன் உலகத்தை பார்க்கிறவர். என்னை காண்கிற தேவனை நானும் இவ்விடத்துல கண்டேன். உனக்கு உதவி செய்கிற தேவன் நீ இருக்கிற இடத்துல இருக்கிறார். அந்த தெய்வத்தை நீ பார்க்கிறதுக்கு அந்த தெய்வத்தை நீ பார்ப்பதற்கு பதிலாக என்ன பார்த்துக்கிட்டு இருக்க? உன்னை சுற்றி இருக்க சூழ்நிலைகளையே பார்த்து கொண்டு இருக்கிற. ஆகார் சொன்னால், என்னை காண்கிறவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன். என்னாகும் புஸ்தகத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, பிழையாம் ஒருத்தன் வருகிறான். அவன் தேவனுக்கு சித்தமல்லாத காரியத்துக்கு போய் கொண்டு இருக்கிறான். அப்ப ஆண்டவர் கழுத வாய் என்ன செஞ்சாரு? திறந்தார் இல்லையா? கழுத வாயை திறந்தார். கழுத பேசிக்கிட்டு இருக்கு. 1 பேதுரு பார்க்கிறோம், பேசக்கூடாத மிருகம் பேசுனதுன்னு. இதுவரைக்கும் பேசாத மிருகம் பேசிக்கிட்டு இருக்க. நீ ஆச்சரியம் அடையவில்லை, அதிர்ச்சி அடையவில்லை.
எங்கள் வீட்டில் ஒரு நாய்க்குட்டி இருக்கு, ராக்கின்னு வச்சுருக்காங்க. நாய்க்குட்டி இருக்குது, திடீர்னு பேசிச்சுன்னா எனக்கு எப்படி இருக்கும்? அதோட பேசிக்கிட்டு இருப்பேனா? இங்கே பாரு, உன்னை சட்டியாக சாப்பாடு போட்டுக்கிட்டு சாப்பிட்டு வெளியே போய் சுற்றிக்கிட்டு இருக்கிறேன், இனிமேல் வெளியெல்லாம் போகக்கூடாது, அதோட நான் பேசிக்கிட்டு இருப்பேனா? திடீர்னு என்கிட்ட பேசுது, ஆச்சரியப்படுவேன்னா அதோட பேசிக்கிட்டு இருப்பேனா? அப்படி ஆச்சரியப்பட்டாதான் மனுஷன். இங்க கழுதை பேசிக்கிட்டு இருக்கு, இவன் அதோட என்ன செஞ்சிட்டு இருக்கான்? ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு நாளும் இந்த கழுதை பேசுனது இல்லை. அந்த கழுதையா சொல்லுது, சிறு வயது முதற்கொண்டு நான் ஏறின கழுதை நான் அல்லவா, என்னைக்காச்சு இப்படி எடக்க நான் பண்ணிருக்கேனா? இன்னைக்கு என்னை 3 தடவை நீ அடிச்சிருக்கிற, நான் என்ன குத்தம் செஞ்சேன் கேள்வி கேட்குது. கழுதை கேள்வி கேட்குது. இவன் சொல்றான், நீ அடிச்சதுக்கு சொல்றியா? என் கையில கத்தி இருந்தா உன்னை வெட்டி போட்டுருவான். அதோட பேசிக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு ஆச்சரியமா தெரியல. ஐயோ, கழுதை பேசுதே, இது வரைக்கும் பேசாத கழுதையே அப்படின்னு ஆச்சரியம் பண்ண வேணாமா? படல, பதில் சொல்லிக்கிட்டு இருக்கான். சில பேர் பார்த்தீங்கன்னா பண ஆசை உள்ளத்தை வந்துருச்சுன்னா அவங்க எதை குறிச்சும் தெரியாது. பண ஆசை 10 வார்த்தை பேசினா 4 வார்த்தை பணத்துக்கு சம்பந்தப்பட்ட காரியமாக தான் பேசுவாங்களே தவிர மற்றபடி என்ன செய்ய மாட்டாங்க, பேச மாட்டாங்க. ஏன்னா அவன் பெரிய நோக்கத்தில் போடுறான். அந்த ராஜா சொல்லிட்டான், பாலக் ராஜா, என் சொத்துல பாதி கொடுக்குற உனக்கு, உன்னை மிகுந்த பெரிய மனுஷன் ஆக்குவேன், வெளிநாட்டு டூர் உனக்கு கிடைச்சது, அந்த நோக்கத்தில் போய்கிட்டு இருக்கான். பேசுறது கழுதை பேசினாலும் இவனுக்கு தெரியாது, பதில் சொல்லுவா. எதை பேசினாலும் அப்ப ஆண்டவர் பிலேயாமுடைய கண்ணை திறந்தார். அல்லேலூயா. பிலேயாம் கண்ணை திறந்தார். கழுதை வாயை திறந்தார். ரெண்டாவது யாரு கண்ணு? பிலேயாம் கண்ணை திறந்தார். திறந்த உடனே அவனுக்கு தெரியுது, ஒரு தூதன் உருவிய பட்டயத்தோடு இருக்கிறான். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கண்கள் காணணும். நம்ம இதயத்தின் கண்கள் என்ன செய்யணும்? பார்க்கணும். இந்த கண்ணுக்கு கொஞ்சம் தூரம் தான் பவர், ஆனால் இதயத்து கண்ணுக்கு ரொம்ப பவர் இருக்கு. அல்லேலூயா. தாவீது சொல்றான், நானோ படுத்து நித்திரை செய்தேன், என் இதயமோ விழித்திருந்தது. ஆமா, நம்ம இதயம் ஒரு நாளும் தூங்காது, அது விழிச்சு கொண்டு தான் இருக்கும், அதோட வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். நம்ம முன்னாடி சொன்னோம், 6 நாள் வேலை செய்கிறோம், ஒரு நாள் சர்ச்சுக்கு வந்து 3 மணி நேரம் இருக்கும், 2 மணி நேரம் இருக்குன்னு சொன்னோம். உண்மைதான். அந்த மாதிரி இதயம் சொல்லுது, 6 நாள் நான் வேலை செஞ்சுட்டேன், 7வது நாள் நானும் ரெஸ்ட் எடுக்க போறேன்னு சொல்லி ரெஸ்ட் எடுத்துச்சுன்னா என்ன ஆகும்? ஜோலி முடிஞ்சு போச்சு, எல்லாரும் ஒரே ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். ஆனால் அது என்ன செய்யாது, 24 மணி நேரம் அதோட வேலை அது செஞ்சுக்கிட்டே இருக்கு. ஆண்டவரும் நம்மளை எப்படியாக பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு தடவை எலிசாவுடைய வேலைக்காரன் எதிரி நாட்டு ராஜாக்கள் சுத்தி வளைச்சிட்டாங்க இவனை கைது பண்ணுவதற்காக. அவன் கத்துறான், ஐயோ ஆண்டவனே சாக போறோம் என்று கத்துறான் இல்லையா? அதுக்கு எலிசா ஜெபம் பண்ணா, ஆண்டவரை இவன் கண்களை திறக்கும்படி பார்க்கும்படி செய்யுங்க. ஜெபம் பண்ணா. அவன் கண்ணை திறந்து பார்த்தா அவங்களை சுற்றி இருக்க மலைகள் எல்லாத்துல என்ன இருந்துச்சா? அக்கினி மயமான ரதங்களும் குதிரைகளும் இருந்தது. தனக்கு இருந்த பாதுகாப்பு அவன் கண்ணு தெரியல. தேவன் ஒரு பாதுகாப்பு வச்சிருக்கிறார். அவன் இருக்கிற இடத்துல அவனை சுற்றி ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. ஆனா இந்த கண்கள் அடைபட்டு இருக்கிறதுனால அந்த கண்களால் என்ன செய்ய முடியல, காண முடியல. அவங்களுக்கு இருந்த பாதுகாப்பு அவங்களால பார்க்க முடியல. அவங்களுக்கு இருந்த ஒரு ஆசீர்வாதத்தை அவங்க பார்க்க முடியல. தேவன் உங்களுக்கும் எனக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றிலும் தேவன் ஒரு பாதுகாப்பை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த பாதுகாப்பை நம்ம பார்க்காதனால எலிசாவுடைய வேலைக்காரனா இருக்கிற அந்த கேயாசி கதறது போல, ஐயோ ஆண்டவரே நான் அதை என்ன செய்வேன், இது என்ன செய்வேன், எதிரிகள் சுத்தி வளைச்சிட்டாங்களே, எதிரிகள் சுத்தியும் என்ன போராடி கொண்டு இருக்கிறாங்களே நினைக்கிறோம். இதயத்தின் கண்கள் மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா அதை பத்தி என்ன செய்ய மாட்டோம், பயப்படவே மாட்டோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை அமைதியாக ஓடும். அல்லேலூயா. கர்த்தர் மகிமை உண்டாகட்டும். இப்போ இந்த மனுஷனை காணும்படி செய்தார். அவன் கண்கள் என்ன கிடைச்சது? தெளிவு கிடைச்சிருச்சு. தெளிவு கிடைச்சோன்னு அவர் சொல்றார் பாருங்க, 25ஆம் வசனம் 6. பின்பு அவர் அவனை நோக்கி, நீ உன் பார்வை கிடைச்சிருச்சு, சுகம் கிடைச்சிருச்சு, அற்புதத்தை பெற்றுக்கொண்ட, மறுபடியும் எங்க போகாத, உன் நாட்டையும் உன் தகப்பன் வீட்டையும் உன் தேசத்தையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்திற்கு புறப்பட்டு போ. அல்லேலூயா.
இதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. ஆபிரகாமுக்கு தெளிவு இருந்தது. அவன் பின்னிட்டு பார்க்கவே இல்லை. லோத்தின் மனைவி மாறி அழிஞ்சு போகிற அந்த காரியத்தை அவள் திரும்பி பார்க்க அவன் ஆபிரகாம் பார்க்கல. லோத்து மனைவி பார்த்தா உப்பு தூணா மாறி போயிட்டான். ஆபிரகாம் திரும்பி பார்க்கல. என்ன செய்தார்? போயின்னு சொன்னார், போயிட்டார். இப்ப இவனை கையை பிடிச்சு ஊர்ல இருந்து வெளியே கொண்டு வந்து சுகமாக்கிட்டு என்ன சொல்றார்? நீ மறுபடியும் எங்க போக கூடாது, பிரவேசியாமலும். ஆமா, ஊருக்குள்ள ஒருத்தனுக்கு என்ன சொல்லாதேங்கிறார். சில இடத்துல சொல்லுங்கிறாரு, சில இடத்துல சொல்ல வேணாங்கிறார். சொல்லு என்று சொன்னால் சில பேர் சொல்ல மாட்டாங்க. சொல்லாதீங்க அக்கா, முக்கியமான விஷயம் அக்கா, யாருக்கும் சொல்லிடாத அப்படின்னு 30 பேருக்கு சொல்லியிருக்கு இந்த அக்கா. முதல் உனக்கு தான்க்கா சொல்றேன், யாருக்கும் சொல்லாத. அந்த எதுக்கு தெரியல, அது ஆட்டோமேட்டிக் வந்துடுது. வெளியே சொல்லிடாதக்கா, அது பெரிய வம்பாயிரும் அப்படி சொல்லுவாங்க. அந்த சொல்லும் போது இந்த அம்மா ஆரம்பிக்கும் போது அந்த அம்மாவுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா இது மாதிரி எத்தனை பேசுறதுக்கு அந்த அம்மா சொல்ல வேணாம் சொல்லிடுவாங்க. சொல்ல வேணான்னா சொல்லிடுவாங்க. சொல்லனா அப்ப இதுல ஒன்றும் விஷயம் இல்லை போல் இருக்கு. ஆனா இவனை சொல்றாரு ஆண்டவர், நீ ஊருக்குள்ள போகாத, நீ விட்டு வந்த அந்த கிராமத்துக்கு என்ன செய்யாத, போகாத. கர்த்தர் உன்னை தனித்தனவுபடுத்துவதற்காக கொண்டு வந்திருக்கிறார். பழைய வாழ்க்கைக்கு நீ போகாத, பழைய அடிமைத்தனமான காரியத்துக்கு நீ போகாத. கர்த்தர் உன்னை புதிய காரியத்தை செய்ய உன்னை கரம் பிடித்து ஊரை விட்டு வெளியே நான் கொண்டு வந்து விட்டேன். அல்லேலூயா. ஒருத்தருக்கு சொல்லாமலும் அவரை வீட்டுக்கு அனுப்பிவிட்டார். ஒருவருக்கு சொல்லாமலும் இரு என்று சொல்லி அவனை என்ன அனுப்பிட்டாரு? வீட்டுக்கு அனுப்பிட்டார். அப்ப என்ன தெரியுதுன்னா, இவன் அந்த ஊர் சேர்ந்தவன் இல்லை. வீட்டுக்கு அனுப்பினார்னா வீடு எங்க இருந்திருக்கோம்? கிராமத்தில். இப்போ அந்த ஊருக்கு போவேனான்ட்டாரு. ஆனால் வீட்டுக்கு போக சொல்றாரு. ஏன்னா அவன் ஒரு பிச்சை கேட்குறவன். பிச்சை கேட்குறவன் ஒரே வீட்டில் இடத்துல என்ன செய்ய மாட்டான், இருக்க மாட்டான். ஒவ்வொரு ஊராக போவான். ஒரு வேலை இருக்கலாம், ஒரு வேலை இப்படி நம்ம நினைப்போம். தண்ணியில் தாமரை இலை இழந்தாலும் தண்ணி ஒட்டாதது போல நீ ஊர்ல இருந்தாலும் பழைய கலாச்சாரத்தில் சிக்காத, பழைய கலாச்சாரத்தில் பழைய காரியம் செய்யாத. உன்னை அதை விட்டு கர்த்தர் வெளியே கொண்டு வந்து விட்டார். உன் கண்கள் தெளிவடைஞ்சு விட்டது. எத்தனை பேருக்கு இந்த செய்தி விளங்கிச்சு? கண்கள் தெளிவாயிருச்சா? பாப்போம். உங்க கண்கள் தெளிவாகும்படி கர்த்தர் செய்திருக்கிறார். நீங்க சாதிக்க வேண்டும் என்று வெளியே கொண்டு வந்திருக்கிறார். ஆபிரகாம் ஒருவனாக இருக்கும்போது வெளியே கொண்டு வந்து அவனை ஒரு தேசத்துக்கு தகப்பனாக மாற்றினது போல உங்களையும் சரித்திரம் சொல்ல வேண்டியவர்களாக கர்த்தர் மாற்ற போகிறார்.